லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் வந்து டயர்டாகவே இருக்குது. அதாவது இடுப்பிலிருந்து கீழே பாதம் வரைக்கும் கால்கள், இடுப்பு, தொடைப்பகுதியெல்லாம் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, அசந்து போய்க்குது, எனர்ஜியே இல்லாமல் இருக்குது. கொஞ்சம் தூரம் நடந்தாலே ரொம்ப ஓஞ்சு போயிடுற மாதிரி இருக்குது, துவண்டு போயிடுற மாதிரி இருக்குது கால்கள். இந்த மாதிரி அதாவது கால்களில் டயர்டாக இருக்குது, எனர்ஜி இல்லாமல் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த பாயிண்ட் சூப்பராக ஒர்க் பண்ணும். லொக்கேஷன் பாருங்கள், கால் பாதத்தில் சுண்டு விரலோட நகக்கான் வெளி சைடு எக்ஸாக்டாக மார்க் பண்ணியிருக்கிறோம். உடன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா ப்ரெஷர்ஸ் இப்படி 2 கால்களையுமே ப்ரெஷர்ஸுங்க. உடன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லைன்னா விரல்களை வச்சு ப்ரெஷர்ஸ் நகத்தில் ப்ரெஷர் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். டீப்பாக இருக்கட்டும், கொஞ்சம் வலிக்கிற இடம் தான், நெவர் மைண்ட், கண்டினியூஸாக ப்ரெஷர்ஸ் கொடுங்க. 3லேருந்து 5 முறை ஈவினிங் ஹவர்ஸ் ஒரு 4லேருந்து 5 மணி வாக்கில் இந்த ப்ரெஷரை கொடுத்தீங்கன்னா நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டேலேருந்தே ட்ரை பண்ணி உணர முடியும். ஸோ இந்த ப்ரெஷர் எப்படி கொடுக்கணுன்னா நான் சொன்ன மாதிரி 10லேருந்து 15 செகண்ட் ஒரு ப்ரெஷர், அது மாதிரி தேவைப்பட்டால் ஒரு 10 தடவை வரைக்கும் கண்டினியூஸாக கேப் எவ்ரி இன்டர்வெல்ல ஒரு 10 செகண்ட் 10லேருந்து 20 செகண்ட் ப்ரெஷர் கொடுத்துட்டு பிறகு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கேப் விட்டு மறுபடியும் இது மாதிரி ஒரு 10 தடவை கொடுங்க. டெஃபினட்டாக நீங்கள் இந்த ப்ரெஷரை ஒரு 3லேருந்து 5 முறை கொடுத்து முடிக்கும் போதே நல்ல எனர்ஜி கிடைக்கிறது தெரியும். நீங்கள் கூட ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கால்கள், அதாவது நடந்து பார்த்துட்டு உங்கள் டயர்ட்னஸை ஃபீல் பண்ணுங்கள். பிறகு ப்ரெஷர் கொடுங்க. ஒரு 1/2 hour 1 hour கழித்து இந்த ப்ரெஷர் கொடுத்து முடிச்சுட்டு மறுபடியும் நடந்து பாருங்கள். டெஃபினட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை வந்து தயவு செய்து குறைஞ்சபட்சம் 3 days கண்டினியூ பண்ணுங்கள், தேவைப்பட்டால் அதுக்கு மேலேயும்.